சென்னை வேளச்சேரியில் கனமழையால் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. இதுகுறித்து வேளச்சேரியில் இருந்து நமது செய்தியாளர் லாவண்யா அளித்த தகவல்களை இப்போது கேட்கலாம். சென்னையில் கடந்த 4 நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. குறிப்பாக சென்னையின் தாழ்வான பகுதியாக இருக்கக்கூடிய வேளச்சேரி, மடிப்பாக்கம், மேடவாக்கம் போன்ற பகுதிகளில் மழைநீர் பெருவாரியாக தேங்கி வருகிறது. குறிப்பாக வேளச்சேரி பிரதான சாலையில் தேங்கி இருக்கும் மழைநீர் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள், பாதசாரிகள் என அனைவருமே இன்னலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக தரமணியிலிருந்து வேளச்சேரி வரை செல்லக்கூடிய சாலைகள் தண்ணீர் தேங்கி இருக்கும் காரணத்தினால் இங்கு சாலையே வெள்ளக்காடாக காட்சி அளிக்கிறது. குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய தண்ணீர் அனைத்துமே தாழ்வான பகுதிகளை நோக்கி போவதால் அங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இப்போ நம்மிடையே ஒரு குடியிருப்பு இந்த டான்சி நகர் பகுதியை சேர்ந்த ஒருவர் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார், இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை, அதாவது குறிப்பா தண்ணீர் அதிக அளவில் போயிட்டு இருக்கு. இதனால என்ன மாதிரியான பாதிப்புகளுக்கு இந்த பக்கம் வீடு ஃபுல்லா தண்ணி இருக்குங்க. 3 அடி தண்ணி எல்லா ஏரியாலையும் இருக்கு. அந்த பக்கம் டான்சி நகர், தண்டீஸ்வரத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் இந்த பக்கம் தான் ட்ரெயின் ஆகும். இந்த பக்கம் பல வீடுகள் இருக்குது. இந்த வீடுகள் 4 வருஷமாக ரோடும் உள்ள எதுவுமே கிடையாது. எந்த கார்பரேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, மினிஸ்டர் சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. மெட்ரோ வாட்டர் முதற்கொண்டு இந்த ஏரியாவில் கிடையாது. இந்த தண்ணி 4 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இதே நிலைமையில தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த ரோடை 4 வருஷமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த ரோடு ரெடி ஆகலை. இந்த தண்ணி போகிறதுனால இந்த பக்கம் இருக்கிற வீடுகள் ஃபுல்லாக தண்ணியில் தான் இருக்குது. ஒவ்வொரு வீடும் கிட்டத்தட்ட 4 அடி தண்ணி இருக்குது. ஃபுல்லாக ட்ரெயினில் தான் போய்கிட்டு இருக்கு. இவர் குறிப்பிட்டது போல இங்கே, அதாவது தண்டீஸ்வரம், வேளச்சேரியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் அனைத்துமே தாழ்வான பகுதியாக இருக்கக்கூடிய டான்சி நகர், பேபி நகர் ஆகிய பகுதிகளிலே செல்கிறது. அங்கு அதிக அளவில் குடியிருப்பு வாசிகளும் இருக்கிறார்கள். இதற்கு எந்த விதமான நடவடிக்கைகளையும் மாநகராட்சி ஈடுபடவில்லை என்பது இங்கு இருக்கக்கூடிய பகுதிவாசிகளின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. உரிய நடவடிக்கையை மேற்கொண்டு மாநகராட்சி விரைவாக இங்கு இருக்கக்கூடிய நீரை அகற்ற வேண்டும் என்பது இங்கு இருக்கக்கூடிய மக்களின் பெரும் கோரிக்கையாகவும் இருக்கிறது. அதே வேளையில் இங்கு மழை நீருடன் கழிவு நீரும் சேர்ந்து வரும் காரணத்தினால் நோய் தொற்று அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது என்பது இந்த மக்களுடைய மிகுந்த கவலையாக இருக்கிறது. எனவே இதற்கு மாநகராட்சியும் மற்றும் தமிழக அரசு சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பிரச்சனையிலிருந்து இங்கு இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதே இங்கு இருக்கவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.